மாணவியருக்கு வணக்கம். தொடை விகற்பம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்லப்பா. அதுக்கு ஒரு 5 எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்கேன். அந்த 5 எடுத்துக்காட்டுகள்ல இருந்து இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். கவனமாக கவனிச்சுக்கோங்க. முதல்ல இதில் என்னென்ன தொடைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு பிறகு தொடை விகற்பங்களுக்கு போவோம். தொடை அப்படிங்கிற பொழுது ஒரு வாக்கியத்தில், அதாவது ஒரு வரியில் இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் பார்க்கறது எல்லாமே தொடை விகற்பங்கள். அது எதுகையா, மோனையா, இயைபா அப்படின்னு சொல்லி ஒரே வரிக்குள் 4 சீர்களை பார்ப்பதைத்தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா தொடை விகற்பம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அடிதோறும் பார்ப்பது, அவிர்மதி, நிழலே, சிறிய, பன்னரும், இந்த மாதிரி முதல் சீர்களை எல்லாம் ஒவ்வொரு அடிதோறும் இருக்கக்கூடிய சீர்களை பார்ப்பது தான் தொடை அப்படின்னு சொல்றோம். இப்ப நான் தொடை விகற்பம் அப்படின்னு சொன்னதுனால முதல்ல இருக்கக்கூடிய அந்த வரி, ஏன்னா ஒரு வரிக்குள்ள இருக்கக்கூடிய 4 சீர்கள்ல தான் பார்க்க போறோம். அப்ப அந்த முதல்ல இருக்கக்கூடிய ஒரு வரியில இந்த 4 சீர்கள்ல என்ன தொடை விகற்பம் இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம். என்ன தொடை விகற்பம் இடம்பெற்றிருக்கின்றது? அவிர்மதி, அணைய, அறிவை, அதாவது முதல் எழுத்துக்கள் ஒன்றி வந்திருக்குது. பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். முதல் சீர்ல அகரம், 2வது சீர்ல அகரம், 4வது சீர்லையும் அகரம். அப்ப அவிர்மதி, அணைய, திருநுதல், அறிவை 3 சீர்கள்ல முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கிறதுனால முதல்ல இது என்னது? மோனை. இப்போ தொடை விகற்பம் பார்க்கணும். தொடை நம்ம சொல்லிட்டோம் என்னது அப்படிங்கிறத, மோனை அப்படின்னு சொல்லிட்டோம். எந்த மாதிரி மோனை இது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எந்தெந்த இடங்கள்ல, எந்தெந்த சீர்கள்ல அகரம் ஒன்றி வந்திருக்கின்றது, முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கிறது? முதல் சீர், 2ஆம் சீர், 4ஆம் சீர். அப்ப நம்ம உடனே எங்க போகணும் அப்படின்னு சொன்னா தொடை விகற்பங்களுக்கு போகணும். தொடை விகற்பத்துல வரிசீர் அயல் இழ, அதாவது முதல் இருவாய் வரிசீர் அயல் இல, முதல் சீரின் உடைய அடுத்துள்ளதோ அல்லது இறுதி சீரினுடைய அடுத்துள்ளதோ அயல் இல, அது மட்டும் வேறுபட்டு வருவதை நம்ம மேற்கதுவாய் கீழ்கதுவாய் அப்படின்னு சொல்றோம். இப்ப மேற்கதுவாய் அப்படின்னு சொன்னா முதல் சீரினுடைய அடுத்து இருக்கக்கூடியது, அதாவது 2வது சீர் ஒன்றி வராமல் 1, 3, 4 ஒன்றி வந்திருந்தால் அதை மேற்கதுவாய் அப்படின்னு சொல்லுவோம். இருவாய், முதல் இருவாய் இறுதி சீரினுடைய அயல் இல, இறுதி சீரினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய சீரின் அது மட்டும் மாறி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதாவது 3வது சீர், ஏன்னா மொத்தமே 4 சீர்கள் தான், அதுல 3வது சீர் அது மட்டும் வித்தியாசமாக மற்றவை ஒன்றி வந்தால் அது கீழ்கதுவாய். எப்படி வந்திருக்கின்றதுங்க? முதல் சீரும் 2வது சீரும் 4வது சீரும் ஒன்றி வந்திருக்கிறது. இறுதி சீரினுடைய முதல் சீராகிய 3வது சீர் வேறுபட்டு வந்திருக்குது. அப்ப இது என்ன மோனை அப்படின்னு அர்த்தம்? கீழ்கதுவாய் மோனை. புரிஞ்சுதா? இப்போ முதல் சீரும் 2வது சீரும் 4வது சீரும் முதல் எழுத்துக்கள் ஒன்றி வந்ததுனால அதை என்னன்னு சொல்லிட்டோம்? மோனைன்னு சொல்லிட்டோம். தொடை விகற்பம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த தொடை விகற்பத்துக்குரிய நூற்பா பார்க்கிறோம். அதுல வரிசீர் அயலில மேல் கீழ் வகுத்தமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. வரிசீர் அயல் இல, முதல் சீரினுடையதோ இறுதி சீரினுடையோ பக்கத்துல வரக்கூடிய சீர் இல ஒன்றி வராமல் வந்துச்சு அப்படின்னா அதை மேல்கதுவாய் கீழ்கதுவாய்ன்னு சொல்றோம். முதல் சீர் சொன்னோம்னா மேற்கதுவாய், இறுதி சீருக்கு பக்கத்துல வரல அப்படின்னா அது கீழ்கதுவாய். அப்ப இது கீழ்கதுவாய் மோனை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேல்கதுவாய் கீழ்கதுவாய். அடுத்தது 2வது, நிழலே, இனியதன், அயலது, கடலே. வாசிக்கும் போதே உனக்கு தெரிஞ்சிருக்கும் என்னது. இந்த நிழலே அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய லேயும்
கடலே அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய லேயும் ஏகாரம் ஒரே மாதிரி வருகின்றது. இறுதி எழுத்துக்கள் ஒன்றி வருகின்றது. இறுதி எழுத்துக்கள் ஒன்றி வருகின்றது. அதனால் நம்ம அதை என்ன சொல்லுவோம்? கண்டிப்பாக இயைபு. வெரி குட். இறுதி எழுத்துக்கள் ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? இயைபு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இத முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கணும்? இயைபுன்னு எழுதிக்குவோம். தொடையது இயைபு. இறுதி எழுத்துக்கள் ஒன்றி வந்திருக்கிறதுனால அதை என்ன சொல்லிட்டோம்? இயைபு. இப்போ தொடை விகற்பம் கண்டுபிடிக்கணும். என்ன இயைபு இது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எந்த விதமான இயைபு? அதாவது இணை இயைபா, பொழிப்பு இயைபா, ஒரு இயைபா, கூழை இயைபா அப்படின்னு சொல்லி நம்ம அப்ப கண்டுபிடிக்கணும். அதான் தொடை விகற்பம் கண்டுபிடித்தல். இப்ப இது எப்படி வந்திருக்கின்றது? முதல் சீரும் 4வது சீர்லையும் தான் இயைபு வந்திருக்கின்றது. அப்ப நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? முதல் சீரும் 4வது சீரும் அப்படின்னு சொன்னா இரு சீர் இடையிட்டது ஈரிலி. 2 சீர்கள் இடையில் விட்டு வருவது ஈரிலி அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். பொழிப்பு இடையிட்டு இடை ஒருவாம் இரு சீர் இடையிட்டது. தப்பா சொல்லிட்டேனம்மா, சாரி. ஒருவாம் இரு சீர் இடையிட்டது. ஒரு அப்படிங்கறதா என்ன அர்த்தம்? 2 சீரை இடையில் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய முதல் சீரும் 4வது சீரும் ஒன்றி வந்தால் அது ஒரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப முதல் சீர்லையும் 4வது சீர்லையும் இறுதி எழுத்துக்கள் ஒன்றி வந்ததுனால அது இயைபு அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ தொடை விகற்பம் என்ன? இடையில 2 சீர் விட்டுட்டு இரு சீர் இடையிட்டது ஒருவாம். அப்ப இது என்ன இயைபு? ஒரு இயைபு. என்ன இயைபு? ஒரு இயைபு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம தொடை கண்டுபிடிச்சிட்டோம் என்னன்னு. அடுத்ததாக அது எந்த மாதிரி தொடை விகற்பம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப ஒரு இயைபு என்ன காரணத்தினால? இரு சீர் இடையிட்டது ஒருவாம். 2 சீர்கள் நடுவுல ஒன்று இல்லாமல், அதாவது ஒன்றிக்காமல் முதல் சீரு 4வது சீர்ல இருக்கக்கூடிய இறுதி எழுத்துக்கள் ஒன்றி வரதுனால இது ஒரு இயைபு அப்படின்னு சொல்றோம். அடுத்ததுக்கு போலாமா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வரியில என்ன தொடை வந்திருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிப்போம். நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சிறிய பெரிய நிகர்மலர் கோதை. சிறிய பெரிய நிகர்மலர். சிறிய பெரிய அந்த வார்த்தையிலே உனக்கு தெரிஞ்சிருக்கும் என்னதுன்னு. என்னது? முரண். வெரி குட். எதனால முரண் அப்படின்னு சொல்றோம்? எதிர்ப்பதங்கள் ஒன்றுக்கொன்று எதிராக அமைந்திருக்கிறது. சிறிய பெரிய நிகர்மலர். நிகர் என்பது ஒரு வார்த்தை தான். நிகரானது அப்படின்னு சொல்றோம். சமமானது. சிறியதானது பெரியதானது சமமானது. அப்ப என்ன வந்திருக்கின்றது? 3 சீர்ல அதனுடைய தொடையில தொடை விகற்பத்துல 3 சீர்கள்ல இந்த முரண் வந்திருக்கு. என்னென்ன வந்திருக்குது? சிறிய பெரிய நிகர். சரியா? அப்ப எந்தெந்த சீர்கள்ல? முதல் 3 சீர்கள்ல வந்திருக்கின்றது. 4வது சீர்ல கிடையாது. சரியா? அது ஒண்ணுமே இல்ல. முரண் இங்க 3 இதுலதான் முரண் வந்திருக்கின்றது. அப்போ முதல் 3 சீர்கள்ல என்ன வந்திருக்கின்றது? முரண் வந்திருக்கின்றது. இப்ப நேரா எங்க போகணும்? தொடை விகற்பத்திற்குரிய நூற்பாவுக்கு போகணும். ஈரிலி குழை. ஈரிலி குழை. ஈர் இலி அப்படின்னா என்னது? இறுதி சீர் இல்லாமல் மீதி 3 சீர்கள் ஒன்றி வருவது. இப்ப இங்க இறுதி சீர்ல என்ன கிடையாது? இந்த முரண் வார்த்தைகள் எதுவுமே கிடையாது. மீதி 3 சீர்ல வந்திருக்கா? சிறிய பெரிய நிகர் முரண் வார்த்தைகள் வந்திருக்கின்றது. அப்ப இது என்ன முரண்? என்ன முரண்?
வெரி குட். கூழை முரண். புரிஞ்சிருச்சா? கூழை முரண். முதல்ல முரண் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம். அது எந்தெந்த சீர்ல வந்திருக்கு? முதல் 3 சீர்கள்ல வந்திருக்கு. அதனால இது என்னன்னு சொல்லிட்டோம்? கூழை முரண் அப்படின்னு சொல்லிட்டோம். முதல்ல நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? என்ன தொடை அப்படிங்கறத கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அடுத்தது தொடை விகற்பம் கண்டுபிடிச்சிடலாம். ஈரிலி கூழை. ஈர் இலி என்றால், ஈரு என்றால் இறுதி அப்படின்னு அர்த்தம். இலி என்றால் இல்லாதது. அப்ப இறுதி சீரி இல்லாமல் மீதி 3 சீர்கள்ல ஒன்றி வருவதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? கூழை அப்படின்னு சொல்றோம். இங்க முரண் ஒன்றி வருதல் கிடையாது. முரண் அப்படின்னா எதிர்பதங்கள்ல சொற்கள் வந்திருக்கு. அதனால முரண் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். முதல் 3 சீர் என்பதனால கூழை அப்படின்னு சொல்லிட்டோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பன்னரும் கோங்கின் நன்னலம் கவற்றி. இத புரியுதா? இதுல என்ன வந்திருக்கு அப்படிங்கறத? பன்னரும் கோங்கின் நன்னலம் கவற்றி. இந்த இடத்துல என்ன வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. ஏதாவது மோனை வந்திருக்கா? இல்ல. முதல் எழுத்துக்கள் ஒன்றி வந்திருக்கா? இல்ல. ஏதாவது இயைபு வந்திருக்கா? நம்ம பார்த்ததை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல என்ன பார்த்தோம்? மோனை பார்த்தோம். மோனை இல்ல. இயைபு ஏதாவது ஒன்றி வந்திருக்கு? இறுதி சொற்கள் வரல. நன்னலம் பன்னரும் அப்படிங்கிறது வந்திருக்கின்றது. அதை கூட வச்சுக்கலாம், வேணாம். ஓகேவா? பன்னரும் நன்னலம் இந்த சொற்கள் ஒன்றா வந்திருக்கின்றது. சரி, வேற என்ன வந்திருக்கு பாருங்க. முரண் ஏதாவது வந்திருக்கா? வரல. அப்ப இன்னொன்னு இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா, இரண்டாவது எழுத்துக்கள் என்ன செஞ்சிருக்கு? ஒன்றி வந்திருக்கின்றன. அப்ப இரண்டாவது எழுத்துக்கள் ஒன்றி வந்தால் என்ன நம்ம சொல்லுவோம்? எதுகை. ஓகே. எந்தெந்த சீர்ல ஒன்றி வந்திருக்கின்றது? முதல் சீர்லையும் 3வது சீர்லையும். அப்ப நடுவுல இருக்க 2 சீர் கிடையாது. அதாவது 2வது சீர் 4வது சீரையும் விட்டுருச்சு. நடுவுல இருக்கக்கூடிய சீர் கிடையாது. அப்ப நேரா அடுத்து எங்க போகணும்? நூற்பாவுக்கு போகணும். தொடை விகற்ப நூற்பாவுக்கு. பொழிப்பு இடையிட்டதாம். பொழிப்பு என்னன்னு சொல்றோம்? இடையிட்டது. இடையில வராம 1வது சீர் 3வது சீர் அல்லது 2வது சீர் 4வது சீர் இந்த மாதிரி ஒன்றி வந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? பொழிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது என்ன எதுகை? பொழிப்பு எதுகை. ஓகேவா? இப்ப இதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொழிப்பு அப்படிங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டு கொடுத்துட்டு வரேண்டாமா, பாத்துக்கோங்க. அப்ப கண்டிப்பா உனக்கே இது தெரிஞ்சிருக்கும். மோனை வந்துருச்சு, இயைபு வந்துருச்சு, முரண் வந்துருச்சு, எதுகை வந்துருச்சு. அப்ப இது என்னது? பார்த்தோன்னே உனக்கு தெரிஞ்சிருக்கு என்னன்னு. ஆ ஆ ஆனா நீள் நீர். இப்படிதான் வாசிக்கணும் இத. ஆனா நீள் நீர். ஆனா என்ன வந்திருக்கின்றது? எல்லாவற்றிலும் ஆமா அளவெடுத்து வந்திருக்கு. அப்ப இது கண்டிப்பாக என்னது? அளவெடை. என்ன அளவெடை பாருங்க. முதல் சீர்ல மட்டும் வந்திருக்கா? வந்திருக்கு. 2வது சீர்லயும் வந்திருக்கா? வந்திருக்கு. 3வது சீர்லயும் அளவெடுத்து வந்திருக்கா? வந்திருக்கு. 4வது சீர்லயும் அளவெடுத்து வந்திருக்கா? வந்திருக்கு. மொத்தமே 4 சீர்கள். 4 சீர்ல என்ன பண்ணிருக்கு? அளவெடுத்து வந்திருக்குது. அப்ப இது என்ன அளவெடை? வருசீர் முழுவதும் ஒன்றின் முற்றாம். வருசீர் முழுவதும் ஒன்றின் முற்றாம். 4 சீர்லையும் இப்ப நம்ம சொன்ன தொடைகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை என்னன்னு சொல்லிட்டோம்? முற்று அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப 4 சீர்லையும் அளவெடுத்து வந்திருக்கு. அதனால இது என்ன அளபெடை? முற்று அளபெடை. புரிஞ்சுதா? 4 சீர்லயும் வந்துருச்சு. அதனால இது கலர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாத்துலயும் வந்திருக்கு. உனக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். முற்று அளபெடை. இப்போ நல்லா கவனிங்க. முதல் சீர், 2வது சீர், 4வது சீர் இப்படி வந்துச்சுன்னா கீழ்கதுவாய். அதே முதல் சீர், வெரி குட், 3வது சீர், 4வது சீர் ஒன்றி வந்தால் அது மேல் கதுவாய். 2வது சீரை மட்டும் விட்டுட்டு மற்றது ஒன்றி வந்தால் மேற்கதுவாய். முதல் சீரும் 4வது சீரும் ஒன்றி வந்தால் அது ஒரு ஊ. முதல் 3 சீர்கள் ஒன்றி வந்தால் கூழை. முதல் சீரும் 3வது சீரும் இடையில இருக்கக்கூடியதை விட்டுட்டு வந்துச்சுன்னா அது பொழிப்பு. எல்லா சீரும் ஒன்றி வந்தால் முற்று. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லல. இன்னும் இணை இருக்கின்றது.
மேற்கதுவாய் இருக்கின்றது. எது எது விடுபட்டிருக்கு? இணை, மேற்கதுவாய் 2 தான் விடுபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பொழிப்பு சொல்லியிருக்கேன், ஒருவு சொல்லியிருக்கேன், கூழை சொல்லியிருக்கேன், கீழ்கதுவாய், முற்று. இணை மட்டும் சொல்லலை. இணை அப்படின்னா என்னது? முதல் 2 சீர்கள் ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அது இணைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது புரியாதவங்க, இதை பார்த்துட்டு புரியாதவங்க என்கிட்ட கேட்கலாம், தாராளமா கேட்கலாமா, இது என்னோட சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லி தருவேன். ஏன்னா தொடை விகற்பங்கள் நீ தெரிஞ்சுக்கணும். தொடைகள் உனக்கு தெரியும், தொடை விகற்பங்களும் தெரிஞ்சுக்கணும். தொடை விகற்பத்துல நான் ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகள் சொல்லிதான் உனக்கு சொல்லியிருக்கேன். இதை நல்லா இன்னும் 2-3 தடவை பார்த்துட்டு அப்படின்னாலே உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். ஏன்னா சீர்களை வைத்துதான் தொடை விகற்பங்கள். ஒரு வரியில இருக்கக்கூடிய சீர்களின் அடிப்படையில தான் தொடை விகற்பம். அதனால ஒவ்வொரு வரியிலையும் ஒரு 4 சீர் இருக்கிற மாதிரி பார்த்து அந்த 4 சீருக்குரிய என்னென்ன தொடை விகற்பங்கள் இருக்கு அப்படின்னு உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். புரிஞ்சுக்கோங்க. புரியலைன்னா அம்மாட்ட கண்டிப்பா கேளுங்க. நன்றி.